ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டு ரஷ்மி பட்ஜெட்ஸ். நான் உங்க ரஷ்மியும் பட்ஜெட்டிங்கில, சேவிங்ஸில, ஃபினான்ஸ் ஹேண்டிலிங்கில, ஃபினான்ஷியல் டிபெண்டன்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா? அப்ப நீங்க கரெக்டான சேனல் தான் வந்திருக்கீங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்க கான்ஸ்டன்ட் சப்போர்ட்க்கு எப்பவும் போலயே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஸோ இந்த வார வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது மினி சேவிங்ஸ் சேலஞ்சஸ் தான். நிறைய பேர் மினி சேவிங்ஸ் சேலஞ்சஸ் பற்றி என்கொயர் பண்ணியிருந்தீங்க. ஸோ இந்த மினி சேவிங்ஸ் சேலஞ்சஸ் பைண்டரோடையும் இருக்குது. உங்களுக்கு என்வலப்ஸ் மட்டுமே கிடைக்கும், இல்லை உங்களுக்கு சேலஞ்சஸ் கூட மட்டுமே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஸ்டோரில் எந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கேட்டாலும் நம்ம தருவோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி கேளுங்க, நம்ம அப்படி பண்ணி தரணும். ஸோ நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ கேஷ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணிடுவோம். 1 2 3 4. ஸோ 2000 ப்ளஸ் 400. 1 2 3 4 5 6 7. 700. 1 2 3. 150. 1 2 3 4 5. 100 less 2 3 4. ஸோ 40. இந்த அமௌண்ட்டை தான் நம்ம இன்றைக்கி மினி சேவிங்ஸ் சேலஞ்சஸில் ஸ்டாப் பண்ண போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஸ்டஃபிங்குள்ளே போயிடலாம். இந்த வாரம் நம்ம டிசம்பரோட மினி சேவிங்ஸ் சேலஞ்சஸ் ஃபர்ஸ்ட் வீக்கோடது பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 90 ருபீஸ் வருது. ஃபர்ஸ்ட் சேலஞ்சில் புல் சேலஞ்ச் மாதிரி. ஸோ 90 ருபீஸ் இதில் நம்ம மொத்தமாகவே ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். மொத்தமாகவே ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ ப்ளஸ் 10 ருபீஸ் வேறு வைக்கிறேன் நான். ஸோ இதோட வேல்யூ நம்ம ஸ்டஃப் பண்ணிட்டு வைப்போம். 50. இந்த சேலஞ்சில் 100 ருபீஸ் ஸ்டஃப் பண்ண போகிறோம். 20 40 60 80 100. ஸோ இதில் 100 ருபீஸ் 100 ருபீஸ் ஸ்டஃப் பண்ண போகிறேன். ஸோ இந்த சேலஞ்ச் முடிஞ்சது. இதுக்கு பதிலாக நம்ம வேறு சேலஞ்சை இந்த பிளேஸில் வைப்போம். இந்த சேலஞ்சஸை நம்ம லாஸ்டில் வைப்போம். இதில் தான் நம்ம எல்லாம் ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ இதில் நான் வைக்கிறேன் 1. ஸோ நம்ம சேலஞ்சஸ் பைண்டரில் ஓகே, சேலஞ்சஸ் பைண்டரில் நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை நம்ம இப்போது நம்பர் 1ல் வைக்க போகிறோம். ஸோ 100 ருபீஸோட சேலஞ்ச் தான் அடுத்த டைம் பண்ண போகிறோம் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்க்கு. ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ். ஸோ 50-50 வைப்போம். ஓகே, 50-50. ஸோ இந்த சேலஞ்சும் முடிஞ்சது. இந்த சேலஞ்சோட வேல்யூ 100. ஸோ இதில் 100 ருபீஸ் நம்ம சேவ் பண்ணியிருக்கோம். கம்ப்யூட்டர் சேலஞ்சில் இது கூட வைப்போம். அண்ட் இதோட பிளேஸில் அடுத்த சேலஞ்சை நம்ம அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகே, இது 100 ருபீஸோடது தான். அடுத்த சேலஞ்ச் 3ல் ஓகே 200 ருபீஸ் 100 ருபீஸ் ஒர்த்தோடது. ஸோ அதையும் நம்ம முடிச்சிடலாம். ஸோ இதை நான் வேறு கலர் யூஸ் பண்ணுறேன். ஆரஞ்சில் ஸ்ட்ரைக் பண்ணுறேன். ஸோ இதோட வேல்யூவும் 100. கம்ப்ளீட்டட் சேலஞ்சோடு வச்சுருவோம். அண்ட் இந்த சேலஞ்சோட பிளேஸில் நெக்ஸ்ட் 3 4 நான் அந்த சேலஞ்சஸை ஃபஸ்ட்டு தனியாக எடுத்துப்பேன். நம்ம தேர்ட் பிளேஸில் தேர்டில் ஒரு சேலஞ்ச் வைக்கணும். அந்த சேலஞ்ச் 100 ருபீஸோட சேலஞ்ச். ஸோ அதை வைக்கிறேன்.
அடுத்தது 4th ஒன்ல வந்து 150. ஸோ 150 நம்ம இதில் ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸோ சாரி. இந்த சேலஞ்சும் முடிஞ்சது. ஸோ அதோட பிளேஸில் அடுத்த சேலஞ்ச் வைக்க போகிறோம், இந்த ரேபிட் சேலஞ்சு. ஸோ ஓகே, நம்பர் 5ல் வந்து 200 ஸ்டஃப் பண்ணோம். ஸோ 200ம் நம்ம இதில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். 1 2 3 4 5 6. ஸோ 200 rupees கம்ப்ளீட்டட் சேலஞ்ச். ஸோ அதர் பிளேஸில் வந்து வேற ஒரு சேலஞ்சு வைக்க போகிறோம். இதுவும் 200 rupees ஒர்த்தோடது. ஸோ அடுத்த சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஓகே 150 ஆல்ரெடி ஸ்டஃப் பண்ணியிருக்கோம். இன்னொரு 100 rupees ஸ்டஃப் பண்ணோம். ஸோ அதை நான் வந்து 100 rupees ஸ்டஃப் பண்ணிடலாம். ஸோ 250ஓட சேலஞ்ச் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இந்த சேலஞ்ச் நம்ம 250. ஸோ 250 கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டட் சேலஞ்சில் வைப்போம். அண்ட் அந்த பிளேஸில் இன்னொரு சேலஞ்சு வந்து நம்ம இப்போ ஸ்டஃப் பண்ண போகிறோம், 450ஓட ஒர்த்தோடது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆக்கிராவோடது. ஸோ என் பொண்ணோட சேலஞ்சில் வந்து இது அவளோட இன்வெஸ்ட்மெண்ட்காக எடுத்துருக்குது. ஸோ 400, இதில் 200 முடிஞ்சது. ஸோ இன்னொரு 200 ஸ்டஃப் பண்ணிட்டா இது எல்லாமே முடிஞ்சது. ஸோ நான் இது எல்லாமே வந்து இது பார்த்தீங்கன்னா 400 rupees ஆச்சு. ஸோ கம்ப்ளீட்டட் சேலஞ்சில் வைப்போம், கம்ப்ளீட்டடில். அண்ட் அவளோட இன்னொரு பிளேஸில் வந்து 300ஓட சேலஞ்ச் வைக்க போகிறோம். ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 1000 rupeesல வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி 500 600 அண்ட் 60 rupees இருக்குது. ஸோ நம்ம இன்னும் 340 rupees தான் வைக்கணும். ஸோ அதுவும் முடிச்சிடலாம். 200 320 அண்ட் 40. ஸோ டோட்டலாக இப்போ வந்து நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னா 10 20 40 60 80 100 200 300 200 300 500 and 500. ஸோ இந்த சேலஞ்சும் முடிஞ்சது. இதில் வந்து நம்ம 1000 rupees, சாரி திருப்பி நான் டாலர் சைனே போட்டுட்ருக்கேன். 1000. ஸோ இதுவும் கம்ப்ளீட்டடில் வைக்க போகிறோம். சாரி கம்ப்ளீட்டட். அண்ட் இந்த பிளேஸில் வந்து இன்னொரு சேலஞ்சு ஸ்டஃப் பண்ண போகிறோம். இதுவும் 1000 rupees ஒர்த்தோட சேலஞ்ச் தான். ஸோ சாக்கோ ஜாயில் வந்து நம்ம ஆல்ரெடி 400 பண்ணிட்டோம். இதில் வந்து 600 இன்றைக்கி ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ டோட்டலாக நம்மக்கிட்ட வந்தப்போ 100 300 500 1000. ஸோ 1000 rupeesக்கு நம்ம இதில் 10. ஸோ இதில் வந்து இப்போ 1000 rupees ஆச்சு. இது கம்ப்ளீட் ஆகாதனால நான் திருப்பி இதையே ஸ்டஃப் பண்ணுறேன். ஸோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பிஸ்னஸ் பைண்டரில் வந்து பிஸ்னஸ்க்கு சேவிங்ஸ் சேலஞ்சஸில் வந்து பாக்கி 1500 இதில் ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஸோ இது எல்லாமே முடிஞ்சது. நான் வந்து இதை ஃபுல்லாக கட் பண்ண போகிறேன். இதில் வந்து இப்போ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து 2000 rupees.
ஸோ இதுவும் கம்ப்ளீட்டடோட ஸ்டாப் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ நம்ம இந்த பிளேஸில் வந்து இப்போது இந்த 2000 ஓடது தான் நம்ம வந்து ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ இது ஏன் நான் இந்த இந்த 2000 யூஸ் பண்ணாமல் நான் இந்த 2000 யூஸ் பண்ணுறேன்னா, இது 100 இருக்குது. ஸோ இதுலனா நமக்கு இந்த சேஞ்ச் வேணுங்கிறனால தான் நான் இதே சேலஞ்சை திருப்பி இன்னொரு தடவை பிஸ்னஸ்க்கும் ஸ்டாப் பண்ணுறேன். இந்த டைம் நம்ம மெதுவாக ஃபில் பண்ணாலும் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி நம்மக்கிட்ட வந்து 2000 வந்து பஃபரில் பிஸ்னஸ்க்கு இருக்குது. ஸோ அதனால ப்ராப்ளம் கிடையாது. ஸோ ஆல்ரெடி எல்லாத்தையும் ஸ்டஃப் பண்ணிட்டோம். இப்போது நம்ம இதில் கேட்டகரி எழுதிடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்க்கு போடுறது ஃபண்ட். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் இதில் வந்து இந்த ஃபண்ட் வந்து பர்த்டே, இந்த ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட், அண்ட் இந்த ஃபண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஃபண்ட் பார்த்தீங்கன்னா இதுவும் இன்வெஸ்ட்மெண்ட். இந்த ஃபண்டும் இன்வெஸ்ட்மெண்ட். இது பாப்பாவோட இன்வெஸ்ட்மெண்ட். அடுத்தது நம்மளோட எமர்ஜென்சி ஃபண்ட். அண்ட் அடுத்த 2 கேட்டகரி ஆல்ரெடி நான் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். ஸோ சாக்கோஜாய் ஃபண்டும் லாஸ்ட் ஒன் வந்து சாக்கோஜாய் ஃபண்டும் அண்ட் லாஸ்ட் என்வலப்பில் வந்து நம்ம வந்து பிஸ்னஸ்க்கும் எடுத்திருக்கோம். ஸோ ஓகே, இந்த டைம் நம்ம எவ்வளோ வந்து மினி சேவிங்ஸ் சேலஞ்சஸில் வந்து நம்ம எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஆல்மோஸ்ட் 1 2 3 4 5 6 7 8 9 சேலஞ்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சாக்கோஜாய் மட்டும்தான் பண்ணல. ஸோ நான் இதை வந்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு நான் வந்து கவுண்ட் பண்ணுறேன். ஸோ இப்போது இந்த மினி சேவிங்ஸ் சேலஞ்ச்னால எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து 10 சேவிங்ஸ் சேலஞ்சஸில் வந்து காட் ப்ளீஸ் ஹெல்ப் 10 சேவிங்ஸ் சேலஞ்சஸில் வந்து இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் 9 முடிச்சிட்டோம். ஸோ இது எல்லாமே தான் நம்மளோட சேவிங்ஸ் சேலஞ்சஸ் நம்ம முடித்தது எல்லாமே. ஸோ இதை பண்ணாமல் இருந்தோம்னா இந்த காசெல்லாம் எங்கே போய்ப்போன்னு தெரியாது. இதுவே பெரிய வின் தான். 1 2 3 4 5 6 7 8 9 10 100 20 40 60 80 200 300 400 500 600 700 800 900 1000 1 2 3 4 5 6 7 8 1800 2800 3800. ஸோ டோட்டலாக நம்ம வந்து இந்த மந்த் ஸ்டார்டிங்லேயே வந்து ஆல்மோஸ்ட் 4300 ருபீஸ் இந்த மினி சேவிங்ஸ் சேலஞ்ச் வச்சே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கனாலே தெரியும். ஆனால் இது கொஞ்சம் அன்பிலீவபிளாக இருக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணுறது ஓகே, தெரியும் நமக்கு வந்து இவ்வளோ எடுத்து வைப்போம், அதனால ஓகே அப்படிங்கிற மாதிரி. பட் இதெல்லாம் வந்து நம்ம ஆல்ரெடி அலோகேட் பண்ணியிருக்கிற ஃபண்டில் மிச்சம் மீதி இருக்கிறதுல வச்சு இந்த மினி சேவிங்ஸ் சேலஞ்ச் பண்ணி நம்ம 2000 to 4000 ஒரு மந்தில் நம்மளால் சேவ் பண்ண முடியும்னா
இந்த மினி சேவிங்ஸ் சேலஞ்ச் வந்து நிஜமாவே ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இத பார்த்தீங்கனாலே தெரியும். 4300 என்னால நிஜமாவே நம்ப முடியல ஆக்சுவலி. ஸோ எதுனாலுமே ஓகே நம்ம இப்போ பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ண போறோம் இதுலேருந்து. சத்தியமா என்னால நம்ப முடியல இத. ஓ மை காட்! வெறும் மினி சேவிங்ஸ் சேலஞ்ச் வச்சு ஒரு 4,000 to 5,000 சேவ் பண்ண முடியும்னா, இது பெரிய விஷயம் தான். ஓகே மக்களே! ஸோ அடுத்த வாரம் நம்ம புது சேலஞ்சஸ் வச்சதெல்லாம் அடுத்த வீடியோல நம்ம வந்து புது சேலஞ்சஸ் எல்லாமே புதுசா நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு சேலஞ்ச் தவிர நம்ம எதுவுமே பண்ணல. ஸோ இது எல்லாமே தூக்கி நம்மளோட என்னென்ன கேட்டகரிக்கு போகணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இப்போதைக்கு நான் வந்து இது கம்ப்ளீட்டட் அமௌண்ட் வந்து நான் இதில் வைக்கிறேன். ஸோ இது கோயிங் ஃபார்வர்ட் நான் எதில் யூஸ் பண்ணுமோ அதை யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ உங்கள் கான்ஸ்டன்ட் சப்போர்ட்டுக்கு. ஸோ நான் எப்போவும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ மக்களே. ஸோ அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குற வரைக்கும் டேக் கேர். பாய்.